2020ல கோவிட் காரணமா உலகமே ஷட் டவுன் ஆகி இருந்த நேரம் அது. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க. எனக்கு எப்பவுமே பேக் பேக்கிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த லாக்டவுனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு கொலராடோல இருக்கிற ராக்கி மவுண்டன் நேஷனல் பார்க்குக்கு கேம்பிங் போலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். 2019ல என் ஆஃபீஸ்ல நடந்த ஒரு விஷயத்தால என் பேரே மொத்தமா கெட்டு போச்சு. என்னால நிறைய பேருக்கு பண நஷ்டம் வேற. இதனால நிறைய பேர் என் மேல செம கோபத்துல இருந்தாங்க. நான் வீடு மாத்தி, ஃபோன் நம்பர் மாத்தி, வேலையவே விட வேண்டியதா போச்சு. பல முறை எனக்கு தெரியாத நம்பர்லேருந்து மிரட்டல் மெசேஜ் எல்லாம் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அது நின்னுட்டதால நான் நிம்மதியா இருந்தேன். சரி, மனசை ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் அந்த பார்க்குக்கு கிளம்பினேன். நான் அங்க போய் சேர்ந்தப்போ அங்க யாருமே இல்ல. குளிர்காலம் வேறயா, தரை ஃபுல்லா பனி படர்ந்திருந்துச்சு. நான் நடக்கும்போது அந்த பனி உடையிற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. ஒரு ஆத்தோரம் டென்ட் போட்டு தங்கலான்னு முடிவு பண்ணேன். டென்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு விறகு வெட்டி நெருப்பு மூட்டி சமைச்சு சாப்பிட்டேன். இருட்ட ஆரம்பிச்சதும் ஹெட்லைட்டை மாட்டிக்கிட்டு கையில இருந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் ரிலாக்ஸ் ஆகலான்னு ஒரு காஞ்சா பத்த வச்சேன். அந்த போதையில லேசா மிதந்துட்டு இருக்கும்போது தான் என் ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. ஃபேமிலியை தவிர எனக்கு பெருசா யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. எடுத்து பார்த்தா 203 ஏரியா கோட்லேருந்து, அது கனெக்டிகட் மாநிலம், வரிசையா மெசேஜ் வந்துச்சு. முதல் மெசேஜ், கேம்பிங் எப்படி போகுது நண்பா? அடுத்தது, இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? மூணாவது மெசேஜ் என்ன தூக்கி வாரி போட வச்சுது. நீ ஏன் இங்க வந்தேன்னு எனக்கு புரியுது. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சும்மா விசாரிச்சா பரவாயில்ல, இவன் என் கூடவே பக்கத்துல இருக்கிற மாதிரி மெசேஜ் பண்றானேன்னு பயம் வந்துச்சு. நான் ஏற்கனவே போதையில வேற இருந்தனா பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. சுத்தி முத்தி பார்த்தேன், ஆனா கும்மிருட்டுல ஒண்ணுமே தெரியல. பாதுகாப்பா இருக்கட்டுமேனு என் பேக்ல இருந்த துப்பாக்கியை எடுத்து கையில வச்சுக்கிட்டேன். பயத்துல நெருப்ப அணைக்காமலேயே டென்ட்டுக்குள்ள போய் படுத்துட்டேன். நான் உள்ள போய் நீ யாருன்னு கேட்டேன், ஆனா பதிலே இல்ல. நேரம் போக போக பயம் அதிகமாகுதேன்னு யூடியூப்ல வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ திடீர்னு ஒரு ரிப்ளை வந்துச்சு, அது இனிமே முக்கியம் இல்ல அப்படின்னு. எனக்கு ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். பதிலே இல்ல. வெளியே எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்பு மெல்ல அணைஞ்சு போச்சு. காத்து சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு பனியில யாரோ நறுக் நறுக்னு நடந்து வர்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த காலடி சத்தம் என் டென்ட்டுக்கு வெளியே ஒரு 6 அடி தூரத்துல வந்து நின்னுடுச்சு. நான் துப்பாக்கியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு ரெடியா இருந்தேன். திடீர்னு வெளியே ஒரு வெளிச்சம் என் டென்ட் மேல அடிச்சிட்டு மறைஞ்சது. யாரோ போட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆள் நடந்து போற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் தூரமா போனதும் என் போன் அடிச்சுது. எடுத்து பார்த்தா அவன் என் டென்ட்டை வெளியே இருந்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தான். கூடவே நல்லா தூங்கு, ஹாவ் அ குட் நைட் ஸ்லீப்னு ஒரு மெசேஜ். அந்த நிமிஷம் எனக்கு பயம் போய் ஒரு வெறி வந்துச்சு. போதையெல்லாம் தெளிஞ்சு ஒரு தைரியம் வந்துச்சு. சட்டுன்னு டென்ட் ஜிப்பை திறந்துக்கிட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்து டுமில் டுமில்னு 2 ரவுண்டு துப்பாக்கியில சுட்டேன். அந்த சத்தம் கேட்டதும் தூரத்துல மறைஞ்சிருந்த அவன் பயந்து அடிச்சு பிடிச்சு ஓடுற சத்தம் கேட்டுச்சு. நான் சத்தமா கத்தி அவனை மிரட்டினேன். அதுக்கப்புறம் எந்த மெசேஜும் வரல, சத்தமும் இல்ல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்ல. விடிஞ்சதும் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்னை தொடர்ந்து வந்தவன் என்கிட்ட துப்பாக்கி இருக்கும்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் வரல. ஆனா அன்னைக்கு என்கிட்ட துப்பாக்கி மட்டும் இல்லாம இருந்திருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு நினைச்சா இப்பவும் நடுக்கமா இருக்கு.